பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட்ல ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர வந்து நீங்க சரின்னு வாங்கிட்டு போயிட்டு பாக்கியாட்ட குடுக்குறாரு. "அம்மா உனக்கு தான்மா கோர்ட்லேருந்து லெட்டர் வந்திருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க சரின்னு வந்துட்டு பாக்கியாட்ட குடுக்குறாரு. உடனே இங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. பக்கத்துல இருந்த ஈஸ்வரி வந்துட்டு என்ன லெட்டர் அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு அந்த லெட்டர வாங்கி படிச்சு பார்க்குறாங்க. அப்பதான் இங்க செரின்னு வந்துட்டு ஈஸ்வரி சொல்றாரு, "பாட்டி அதாவது அப்பா மேல வந்துட்டு ரெஸ்டாரண்ட் விஷயத்துல அம்மா வந்துட்டு கேஸ் குடுத்திருந்தாங்கல்ல. அந்த கேஸ் தான் வந்து இப்ப கோர்ட்ல வந்துட்டு ஆர்டரா வந்திருக்கு. அந்த ஒரு போஸ்ட் தான் இப்ப வந்திருக்கு அப்படிங்கிற மாரி, இங்க செரின்னு வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்லுவோம். உடனே ஈஸ்வரி வந்துட்டு இத கேட்ட உடனே ரொம்பவே கோவப்பட்டு இங்க பாக்கியா கேட்கறாங்க. "பாக்கியா நீ இன்னும் அந்த கேஸ வாபஸ் வாங்கலையா? நான் உன்ன எப்பயோ வாபஸ் வாங்க சொன்னேனே." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி கோவப்பட்டு கேட்க, இங்க பாக்கியா வந்துட்டு "கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அந்த லெட்டர வந்துட்டு பாக்கியா படிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் லெட்டர படிச்சுட்டு இங்க பாக்கியா சொல்றாங்க. இவர் மேல கோபி மேல நான் குடுத்த கேஸ் வந்து நாளைக்கு கோர்ட்ல வந்துட்டு வருது. அதுக்கு தான் வந்துட்டு இப்ப போஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்றாங்க. "ஏன் அத்த நான் கேஸ் குடுத்தா வாபஸ் வாங்கி ஆவணுமா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, நீ பண்றது சுத்தமா நல்லதே இல்ல. நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, கோபிக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கான். இந்த சமயத்துல இவன் கேஸ்க்கு தான் போயிட்டு இப்படி அலைஞ்சுட்டு இருக்கணுமா?" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி கத்தவும், இந்த பக்கம் கோபி வந்துட்டு, "இல்லம்மா, நீ எதுவும் பாக்கியாவ சொல்லாத. நான் வந்துட்டு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் விஷயத்துல தப்பு பண்ணதுனால தான பாக்கியா என் மேல கேஸ் குடுத்துருக்கா. அதுக்கு வந்துட்டு என்ன தண்டனை நான் அனுபவிச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "இல்லடா கோபி, ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்ல. இந்த டைம்ல நீ இப்படியே அலைச்சல்னா அலையணுமா? கோர்ட்டுக்கோ அதுக்கெல்லாம். அதுக்கு தானே நான் சொல்றேன். பாக்கியா வந்துட்டு வாபஸ் வாங்க சொல்றா நீயே கூட." அப்படிங்கிற மாரி இங்க கோபி கிட்ட ஈஸ்வரி சொல்லவும், இங்க கோபி வந்துட்டு, "இல்லம்மா பரவால்ல. பாக்கியா வந்துட்டு கேஸ் வாபஸ் வாங்கலாம் வேணாம்." அப்படின்னு சொல்லவும், இங்க பாக்கியாக்கு ஒரு மாரி முகமே வந்துட்டு மாறிடுது. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு என்ன சொல்ல தெரியாம ஒரு மாரி தயங்கி போய் நிக்கிறாங்க. இங்க ராதிகா இப்படி நின்னுட்டு இருக்கவும், இங்க செரின்னு போயிட்டு இங்க பாக்கியிட்ட பேசுறாரு. "அம்மா அப்பா இருக்க இப்ப கண்டிஷனுக்கு இந்த கோர்ட்டு தான் அலையணுமாம்மா. இதெல்லாம் வேணாம்மா. நீ இப்ப கூட போயிட்டு ஸ்டேஷன்ல அந்த கேஸ் வாபஸ் வாங்கிடும்மா. கேஸ் முடிஞ்சிரும்மா. தயவுசெய்து விட்டுரும்மா." அப்படி சொல்லவும், ஆனா பாக்கியா வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே காதுல வாங்காம அமைதியா நின்னுட்டுருக்காங்க. இங்க பாக்கியா என்ன சொன்னாலும் எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கவும், இதெல்லாம் பார்த்துன ஈஸ்வரி வந்துட்டு திரும்பியும் பாக்கியா மேல கோவப்பட்டு, "பாக்கியா தயவு செய்து வந்துட்டு இந்த கேஸ் வாபஸ் வாங்கிடு. ஏற்கனவே வந்துட்டு கோபி எப்படி இருக்கான்னு உனக்கே தெரியும். அவனுக்கு சின்னதா வந்துட்டு எதனா அதிர்ச்சியான சம்பவம் நடந்தாலே அவனுக்கு நெஞ்சு வலி வந்தது. இந்த டைம்ல தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாத. நீ போய் கேஸ மொதல்ல வாபஸ் வாங்கு." அப்படி மாரி சொல்லவும், இங்க பாக்கியா எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரி வந்துட்டு கோபிய சொல்றாங்க. "கோபி, நான் சொன்னதும் இவ கேட்க மாட்றா. நீயாச்சும் சொல்லலாம்டா. ஏன்டி ராதிகா, என்கிட்ட மட்டும் போட்டி போட்டுன்னு வரல்ல. கோபி நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன். கோபிக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன் அப்படின்ட்டு. இந்த விஷயத்துல கோபிக்கு ஆதரவா பேச மாட்டியா நீ?" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி கேட்கவும், உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "பாக்கியா, நீங்க வந்துட்டு கோபி மேல குடுக்குற கேஸ வந்துட்டு வாபஸ் வாங்கவே வாங்க மாட்டீங்களோ? ஆனா அவரோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அத கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கோங்க." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "நீ என்னாடி இப்படி பேசுற அவ? அவள வாபஸ் வாங்க சொல்லுன்னா, அவ என்ன பண்ணுமோ அவ இஷ்டத்துக்கு மாரி விடுற? என் கோபி மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? பாத்தியாடா கோபி, இந்த ராதிகாவ பத்தி இப்பயாவது தெரிஞ்சுக்கோ. உன்ன இப்போ கோர்ட்டுக்கு கூப்புடுறாங்க. உனக்கு ஆதரவா பேசாம, இங்க பாக்கியா வந்துட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டும் அப்படிங்கிற மாரி பேசுறா பாத்தியா? இப்பயாச்சும் புரிஞ்சுக்கடா. உனக்கு அம்மா தானே எப்பவுமே கூட இருப்பேன். இவளலாம் நம்பாத." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க கோபி வந்துட்டு, "அம்மா நீ அமைதியா இரும்மா. இத நான் பார்த்துக்கிறேன் விடு. பாக்கியா என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். நான் தானே தப்பு பண்ணேன். அத நானே அனுபவிச்சுட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி திரும்பியும் சொல்லவும், இங்க வீட்ல எல்லாருக்கும் வந்துட்டு இது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. அதுக்கப்புறம் அங்கருந்து எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. கலைஞ்சு போவும், இங்க மறுநாள் வந்துட்டு எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபிய கூட்டிட்டு கீழ வராங்க. கீழ வரும்போது இங்க கோபி கிட்ட ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு கோபி, நீ இப்ப இருக்கிற இதுக்கு உடம்புக்கு நீ போயிட்டு அந்த கோர்ட்டுக்கு அலைய வேணாம். நீயே கூட போயிட்டு பாக்கியா கிட்ட சொன்னா பாக்கியா அத கேட்டுப்பா. அந்த கேஸ் வாபஸ் வாங்கிடுவா. சொன்னா கேளு கோபி. நீ போயிட்டு பாக்கியா கிட்ட பேசு. பாக்கியா கிட்டவே மன்னிப்பு கேளு. நான் பண்ணது தப்பு தான்" அப்படின்ட்டு. அதனாலே வந்துட்டு பாக்கியா புரிஞ்சுப்பா. பாக்கியா வந்துட்டு கண்டிப்பா கேஸ வாபஸ் வாங்கிட்டா அப்படின்னா, நம்ப இப்ப கிளம்பி கோர்ட்டுக்கு போ வேணாம் கோபி. சொன்னா கேளுப்பா அப்படிங்கிற மாரி, இங்க ஈஸ்வரி கோபிய சோபால உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கோபி வந்துட்டு, "இல்லம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இங்க ஈஸ்வரிக்கு, "ஏன்டா இப்படி இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், உடனே கோபி வந்துட்டு அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியா எல்லாருமே வந்துட்டு கீழ இறங்கி வராங்க. கூடயே வந்துட்டு இனியா எல்லாருமே கிளம்பி வராங்க. இங்க ராதிகா வந்துட்டு கூட வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியாவ பார்த்து ஈஸ்வரி கேட்கறாங்க. "இங்க பாரு பாக்கியா, இப்ப நம்ம எல்லாருமே வந்துட்டு வீட்டு எல்லாருமே ஒண்ணா இருக்கோம். இந்த டைம்ல
கோர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டு தேவையில்லாம கோபிக்கு எதனா தண்டனை குடுத்துட்டாங்க அப்படின்னா, அவன் ஜெயிலுக்கு போனா என்ன பண்ணுவான்? தயவுசெய்து கேஸ வாபஸ் வாங்கிட்டு பாக்கியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க பாக்கியா எதுவுமே சொல்லாம அங்கருந்து செல்விய கூட்டிட்டு நேரா கோர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி சொல்றத எதுவுமே காதுல வாங்காம கிளம்பி கோர்ட்டுக்கு போகவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு உடனே பாக்கியா பார்த்து பேச ஆரம்பிச்சுறாங்க. "போ பாக்கியா போ. நீ வக்கீல வச்சு தான் பார்ப்ப. நானும் என் பையன் சைடு ஒரு வக்கீல வச்சு பார்த்துக்கிறேன். நம்ம போயிட்டு கோர்ட்ல பார்த்துப்போம்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி கோவப்பட்டு பேசிறாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரி எழுந்துக்க சொல்றாங்க. "நீ எழுந்துடா கோபி. நம்ம போயிட்டு வக்கீல பார்த்து நல்ல வக்கீலா நம்ம கோர்ட்ல வச்சு அங்க பேசிப்போம். தண்டனை வந்துட்டு உன் மேல வராத மாரி பார்த்துக்கலாம் வா." இவன் என்ன வந்துட்டு பண்றது? சொல்றத ஒரு காதுல வாங்காம வீட்லருந்து கிளம்பி போறாளா பாக்கியா. "நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பி வா" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி கோபிய கூட்டிட்டு அங்கருந்து கிளம்பி கோர்ட்டுக்கு போக கிளம்புறாங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு "நீ எதுக்கு இப்ப வர? நீ வந்தா அப்படிதான் பாக்கியா சைடு தான் நிப்ப. நான் என் பையன கூட்டிட்டு போய் என்ன பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும், இங்க கோபி வந்துட்டு "இல்லம்மா ராதிகா வரட்டும்" அப்படின்னு சொல்லவும், இங்க ஈஸ்வரி கோவப்பட்டு "ஏதோ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ராதிகா, கோபி, ஈஸ்வரி, செழினி இவங்க எல்லாருமே வந்துட்டு தனியா ஒரு கார்ல கிளம்பி கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் வந்துட்டு பாக்கியா, செல்வி அது மட்டும் இல்லாம அமிர்தா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சைடு கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்துட்டு இங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்ல போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான், அங்கருந்து ஜட்ஜ் வந்துட்டு கோபியும், பாக்கியாவும் கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரையும் வந்துட்டு இங்க கோர்ட்டுக்கு மேல நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சுட்டு, இங்க பாக்கியா கிட்ட வந்துட்டு ஜட்ஜ் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு நடந்த எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஜட்ஜ் கேட்கிறாரு, "ஏம்மா இந்த கோபி நிக்கிறாரு. இவரு வந்துட்டு உங்க ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு அந்த கெட்டுப்போன உணவு கலந்தது உண்மதானா?" அப்படின்னு கேட்கவும், அது பாக்கியா வந்துட்டு, உடனே இந்த பக்கம் திரும்பி ஈஸ்வரியும், ராதிகாவும் பார்க்குறாங்க. இங்க ராதிகாவும், ஈஸ்வரியும் ஒரு மாரி சோகமா உட்காந்துட்டு இருந்தத இங்க பாக்கியா பார்த்தோனே, இங்க பாக்கியாக்கு அடுத்து என்ன சொல்ல தெரியாம அமைதியா நின்னுருக்காங்க. அப்பதான் இங்க ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க, "ஏம்மா கேட்குறேன்ல சொல்லுங்கம்மா" அப்படின்னு கேட்கவும், அப்பதான் இங்க பாக்கியா சொல்றாங்க, "ஆமா, கோபிநாத் வந்துட்டு என் ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு அந்த கெட்டுப்போன உணவு கலந்தது உண்மதான். அதனால வந்துட்டு நான் எவ்வளோ பிரச்சனைகள பார்த்தேன். என் ரெஸ்டாரண்ட்டயே மூடிட்டாங்க. என் ரெஸ்டாரண்ட் மேல கேஸ் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் மேலயும் கேஸ் போட்டாங்க. அதனால நான் எவ்வளோ தவிச்சு போயிட்டேன். என்ன நம்பி வேலை சேர்ந்த அவங்களுக்கும் வந்துட்டு என்னால ஒழுங்கா சம்பளம் குடுக்க முடியல. அவங்களையும் வந்துட்டு பாதியிலே நிக்கிற மாரி ஆயிடுச்சு. என்னால வந்துட்டு நெறைய குடும்பம் வந்துட்டு கஷ்டப்பட்டுது அதனால. அந்த உணவ சாப்பிட்டு உயிரிழப்பு எதுவும் ஏற்படல அப்டின்னாலும், அது நெறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படுத்திருச்சு அப்டிங்கிற மாரி இங்க பாக்கியா, இங்க கோபி வந்துட்டு அந்த கெட்டுப்போன மீட்ட கலந்தத பத்தி எல்லாத்தையும் உண்மையும் வந்துட்டு இங்க ஜட்ஜுக்கு முன்னாடி சொல்லிர்றாங்க. இதெல்லாம் கேட்டவுனே இங்க ஜட்ஜ் வந்துட்டு அடுத்த கேள்வியா வந்துட்டு இங்க கோபிய பார்த்து கேட்கறாங்க. அப்பதான் இங்க ஜட்ஜ் வந்துட்டு, "கோபி பாக்கியா அவங்களோட ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்ல நீங்க அந்த கெட்டுப்போன கறிய கலந்தது உண்மதானா?" அப்படின்னு கேட்கவும், அதுக்கு கோபி வந்துட்டு ஒரு மாரி அமைதியா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க கோபி வந்துட்டு, "ஆமா நான் கலந்தது உண்மதான். நான் தான் வந்துட்டு பாக்கியாவோட பேரு கெட்டு போணும். அந்த ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடணும்னு சொல்ட்டு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ற ஒருத்தருக்கு நான் காசு குடுத்து அதெல்லாம் பண்ண வச்சேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்கு சட்டம் வந்துட்டு எனக்கு என்ன தண்டனை குடுக்குமோ, அத நான் ஏத்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க கோபி இப்படி பேசுறத பார்த்தோனே, இங்க ஈஸ்வரிக்கும், ராதிகாவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுது. உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபிய அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "என்னடா கோபி இப்படி சொல்லிட்டியே?" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் தான் எங்க கோபி வந்துட்டு திருப்பியும் ஜட்ஜ் கிட்ட சொல்றாரு, "நீங்க என்ன தண்டனை குடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ஜட்ஜ் வந்துட்டு யோசிக்கிறாரு. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க ஜட்ஜ் வந்துட்டு கோபி குடுக்க போற தண்டனை வந்துட்டு, இங்க கோபி ஜெயிலுக்கு போறாரா? இல்ல அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும்,